Hey hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோல grid method யூஸ் பண்ணி எப்படி drawing பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப் குள்ள போய்ட்டு ஆல்பம்ல போய்ட்டு நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணிக்கிறது வந்து கங்குவா மூவில இருந்து சூர்யா அண்ணாவோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பிக்கை செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் டிஃபால்ட்டாக பெரிய பெரிய ஸ்கொயர்ஸாக இருக்கும். இது வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோஸ் போயிட்டு ரோ வந்து 24ன்னு வச்சுக்கிறேன். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஸ்கொயர்ஸோட டென்சிட்டியை குறைச்சோ கூட்டியோ வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ 1 வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஸ்கொயர்ஸோட கலர்ஸ் RGB ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம எந்த கலர்ஸ் வேணால் நம்ம பிக்சருக்கு கான்ட்ராஸ்ட்டாக வச்சுக்கலாம். பிக்சர் நல்லா கிளாரிட்டியாக சூஸ் பண்ணிட்டா எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த கிரிட்டை வந்து ஷீட்டில் அப்ளை பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் பண்ணுறேன். மொத்தம் 24 ரோஸு, அதனால் 24 டாட்ஸ் வச்சுக்கிறேன். இந்த சைடில் எப்படி மெஷர் பண்ணிங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் மெஷர் பண்ணிவிட்டு 2 டாட்ஸையும் இணைச்சிடலாம். மொத்தம் 24 ரோஸு, 19 லைன்ஸு. ரோஸ் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து லைன்ஸை மெஷர் பண்ணிக்கலாம். 19 டாட்ஸ் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வச்சுக்கிறேன். ஒரு சைடில் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்கொயர்ஸ் கரெக்டான ஷேப்பில் வந்துடும். இப்போது 2 சைடு இருக்கிற 19 டாட்ஸையும் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிட்டா அது ஸ்கொயர்ஸ் வந்துடுச்சு நமக்கு. அவ்வளோதான், கிரிட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சுற்றி அவுட்டர் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்பர் போட்டுடலாம். நீங்கள் நம்பர் போடும்போது ஒரு சைடு வந்து 1 2 3 4ன்னு ஸ்டார்ட் பண்ணி கீழே 24ன்னு முடிச்சிங்கன்னா அடுத்த சைட்லேருந்து கீழேருந்து 1 2 3 4ன்னு மேலே போய்ட்டு 24ல் முடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஷீட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிரிட் நம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 24 போட்டிருக்கோம். பட் 10 போட்டும் வரையலாம், 40 போட்டும் வரையலாம், 50 போட்டும் வரையலாம். உங்கள் சாய்ஸ் அது. நீங்கள் உங்களோட ட்ராயிங்கை எந்த பாக்ஸில் இருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். அது எந்த ரோ எந்த லைன் அந்த பாக்ஸ் அப்படின்றது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் ட்ராயிங் பண்ணுறது வந்து 6th ரோவில் 4th பாக்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஹேர்லேருந்து நம்ம வரைய போகிறோம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் எவ்வளோ வேணால் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு அந்தந்த பாக்ஸில் இருக்கிற அவுட்லைன்ஸை மட்டும் அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே போங்க. இப்போ நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா நிறைய முறை தப்பு நடக்கும். தப்பாக தான் வரைவீங்க. பட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆல்சோ எக்ஸ்பென்சிவான பொருட்களாக வாங்காதீங்க. நார்மலான பேப்பர்லேயே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கரெக்டாக வந்ததுக்கப்புறமா எக்ஸ்பென்சிவான பேப்பர் வாங்கிக்கோங்க. இன்னுமே அக்யூரேட்டாக வரைகிறதுக்கு இருக்கிற ஆப்ஷன் தான் டயக்னல் லைன்ஸு. இந்த டயக்னல் லைன்ஸை ஃபுல் டயக்ராம்லேயும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்தெந்த பாக்ஸை வரையணுமோ அந்த பாக்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம டயக்னல் லைன்ஸை போட்டு அது மட்டும் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ இந்த சிங்கிள் ஐ அண்ட் ப்ரோ மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ண பாக்ஸில் ஆப்போசிட் கார்னர்ஸில் லைன்ஸ் போட்டிங்கன்னா டயக்னல் லைன்ஸ் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சூர்யா அண்ணா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியில் என்னையும் எல்லோரும் மாதிரியும் சொல்ல வச்சிட்டிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம போட்ட இந்த லைன்ஸை வச்சு ஃபுல்லாக அப்படியே வரைஞ்சிடலாம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்கொயர்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வரைஞ்சிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். அகெயின் சொல்கிறேன், எக்ஸ்பென்சிவான பொருளில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நார்மலான ஷீட்ஸ்லேயே வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சிட்டு நல்லா வந்ததுக்கப்புறமா எக்ஸ்பென்சிவ் பொருளை வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.